ரெபேக்காளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 24 56ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அவள் போகிறேன் என்றாள். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது பெண்ணுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொன்ன பொழுது ரெபேக்காள் நான் போகிறேன் என்றாள். ஆமேன், ஹல்லேலூயா. இதில் நான் பார்க்கிறேன், இவளை குறித்து ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு காரியம், அவள் தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள். ஆமேன், ஹல்லேலூயா. தேவ திட்டத்தின் கீழே இருந்த ஒரு பெண், தேவ திட்டத்தின்படி வழிநடத்தப்பட்ட பெண், தேவ திட்டத்துக்கு தன்னை கம்ப்ளீட்டாக அர்ப்பணித்த ஒரு பெண். ஆமேன். இந்த பெண்ணால் தான் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, திடீர்னு சொல்லி நீ புறப்பட்டு போகிறாயா அப்படின்னா, ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்ட பிள்ளைங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்க, நான் போகிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரராம், அவர் ஃப்ளைட்டில் தான் வர்றாராம். நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் ஒரு இமேஜினேஷன் இல்லை, ஹஸ்பண்ட் வரும்போது, கணவர் வரும்போது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புள்ள பிள்ளைங்க போயிடும். ஆனால் இவள் அப்படி இல்லை, ஏதோ தெரியாத தேசத்துக்கு போகணும், புறப்பட்டு போகணும். ஆனால் அதே வேளையில் அவளுடைய இந்த நிலைமைகள், இந்த காரியங்கள், கர்த்தருடைய நடத்துதல், அவளுக்கு கர்த்தர் கொடுத்த பலன், அந்த காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தார் இல்லையா, அந்த குடத்தை எடுத்து ஊத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டே இருக்கிறாள், மரியாளை போல சிந்தித்து கொண்டே இருக்கிறாள். இதெல்லாம் எப்படி நடக்குது, ஆச்சரியமாய் அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறார் இல்லையா, ஆச்சரியமாக நடத்துகிறாரே, என்னை இப்படி நடத்துகிறாரே, இந்த வழியில் நடத்துகிறாரே, இந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குதே. அப்போது நான் இந்த காரியத்தில் நான் என்ன செய்யக்கூடாது, நோ சொல்லக்கூடாது. இது தேவ திட்டம், இதுக்கு நான் கம்ப்ளீட்டாக அர்ப்பணித்தால்தான் என் நிமித்தம் ஒரு பெரிய சந்ததி தோன்றும். ஆமேன் என்று அவள் நினைத்து தன்னை கம்ப்ளீட்டாக அர்ப்பணித்தாள். ஆமேன். நம்ம இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிற முக்கியமான காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்ய வைத்திருக்கிறீங்களோ அந்த திட்டத்துக்கு நான் ஒரு நாளும் நோ சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நோ சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் எங்கே என்னை அனுப்புகிறீங்களோ அனுப்புங்க, என்ன செய்ய சொல்கிறீங்களோ நான் கீழ்ப்படுகிறேன். டோட்டல் சரண்டர், ஆபிரகாமை மாதிரி என் வாழ்க்கையில் நீங்கள் தாங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய திட்டத்துக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.